இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவரையும் அம்மாவையும் கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. மகா, தூங்கிட்டியா? இல்லக்கா, நீங்க இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல மகா. ஏன்க்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மகா, எனக்கு உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம உன்கிட்ட சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லிட்டு தானக்கா போனீங்க. அது முன்னாடி. கடைசியா கிளம்புறப்போ நான் உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்லக்கா. மகா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு மனசே சரியில்லை. விளக்கு தவறுனதை பத்தி நினைச்சு மனசு சங்கடப்படுறீங்களா? சாச்சா, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மகா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா என் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்க. கூட பிறந்தவங்க கூட இவ்ளோ பாசமா இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற இவங்களுக்கு என்னால செய்ய முடிஞ்சது இந்த வீட்டை விட்டு போறது மட்டும்தான். மகா, என்ன சத்தத்தையே காணோம்? என்னடா இப்படி பேசுறாளேன்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு மனசுல இருக்கிறத மறைக்க தெரியாது மகா. அது கோவமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி. எனக்கு உன்னை விட்டு வர இஷ்டமே இல்ல. ஆனா நான் உங்களை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லக்கா. நான் இதை உங்ககிட்ட சொன்னா நீங்க என் மேல வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க. இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. நீங்களும் என் உயிரை காப்பாத்துனீங்க. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் எனக்காக பண்ண உதவிக்கு நான் கைமாறா உங்களை விட்டு போறதுதான் சரியா இருக்கும். லைன்ல இருக்கியா? இருக்கேன்க்கா. சாரி மகா, நீ காலையில இருந்து வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்த. நான் நீ தூங்குற நேரத்துல பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அங்க தனியா வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னா என்கிட்ட சொல்லு. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு. நீங்க அதை பத்தியெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீ பேசுறத கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகா.